மா வீடு வந்துருச்சு, இறங்குங்க. வாங்க மதனி, வாங்க வாங்க. சூர்யா தம்பி உள்ள வாங்க. அந்த வாரம் புஷ்பா. வண்டியை நிப்பாட்டிட்டு வரேன். சரி வாங்க வாங்க. கிளம்பிட்டியா புஷ்பா? ஆமா மதனி கிளம்பிட்டேன். ஜாதகத்தை கொண்டு வந்துட்டீங்களா? சூர்யாவோட ஜாதகத்தை கொண்டு வந்துட்டேம்மா. அவன் பைக்ல தான் இருக்கு, இப்ப கொண்டு வருவான். ஆமா சௌமியாவோட ஜாதகம் எங்க இருக்கு? உங்க பின்னாடி சோஃபால மஞ்சள் பையில வச்சிருக்கேன் பாருங்க. சரி சரி. ஜோசியர் 6 மணிக்கு வந்துருவாராம். அதுக்கு முன்னாடி நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குன்னாங்க. நம்ம இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். எப்படியும் அப்படி இப்படி முன்ன பின்ன வரதுக்கு 8 மணியாவது ஆயிடும். அவ்வளோ நேரம் ஆயிடுமா? அப்ப சரி பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வரதுக்கு முன்ன பின்ன ஆனாலும் ஏதாவது மாவு வாங்கி தோசை ஊற்றி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாளுகள்ல. பிறகு இல்லைன்னா எப்போ அம்மா வருவாங்க, எப்போ அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்னு உட்காந்துக்கிட்டே இருப்பாளுங்க. அப்படியா? சரி அப்போ பிள்ளைங்களுக்கு வரும்போது நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். நீ எதுவும் செய்ய வேண்டாம் சொல்லிடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், இதே ஒரு பழக்கமாயிடும். வேண்டாம், ஏதாவது பக்கத்துல தான் மாவு, போய் வாங்கிட்டு வந்து ஏதாவது இட்லி இல்லை தோசை ஏதாவது சுட்டு சாப்பிடுவாளுங்க. எதுக்குமா பிள்ளைகளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நம்ம வர வழியில ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சரி மதினி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல. சரி சரி, நான் ஏதாவது சொன்னா நீங்க மறுபடியும் அதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி நீங்க சொன்னதே சரிதான். சரி மதினி, இப்ப நேரம் ஆயிடுச்சு. ஆட்டோக்கு சொல்லியிருக்கேன், இப்ப ஆட்டோ வந்துடும். அப்படியே ஆட்டோல போயிருவோம். அம்மா கிளம்பிட்டீங்களா? ஆமா சூர்யா கிளம்பிட்டோம். டேய் இது வரதுக்கு முன்ன பின்ன ஆயிடும், 8 மணியாவது ஆயிடும். நீ இங்க இரு சரியா? என்னை கூட்டிட்டு போறதுக்கு வரணும்ல. எத்தனை தடவை தான் வந்துட்டு போவேன். இங்கே இரு சரியா? சரிம்மா. அத்தை சௌமியா வீட்ல இருக்காளா? ஆமாப்பா உள்ளதான் இருக்கா. என் தங்கச்சி பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காள்ல, அவ கூட பேசிட்டு இருக்கா. சுசிலாவுக்கும் லீவு தான், அதான் எல்லாம் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தாளுங்க. ஓ அப்படியா? சரிங்க அத்தை, அப்ப நான் போய் சௌமியா பாக்குறேன். டேய் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்துரு சரியா? சரிம்மா. ஐயோ எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவு? இதுல என்ன புஷ்பா செலவு இருக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யாம இருக்கட்டும். எனக்கு ஒரு நாளைக்கு தானே. சரிக்கா சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். ஏன்னா என் வீட்டுக்காரு 8 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. பிள்ளைகளை ஒத்தியில போட்டுட்டு எங்க போனான்னு சொல்லி வைவாரு. ஏமா இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்க போறது அன்னைக்கிட்ட சொல்லியா என்ன? சொன்னேன் மதினி 6 மணிக்குன்னு. ஆனா லேட் ஆகுங்கிறத சொல்லல. அங்க போயிட்டு தான் எப்படி கூட்டம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். அத்தை நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் மாமா வந்தாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். சரி மாப்பிள்ள. சரி மதினி, ஆட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சத்தம் கேக்குது. வாங்க போமா. சரிம்மா வா போலாம். இன்னைக்கு நான் சௌமியாவை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ ஜாதகம் பார்க்க போறாங்கன்னு சொல்லி ஒரு சாக்கு இன்னைக்கு வந்தாச்சு. சரி கூட கொஞ்ச நேரம் இருந்து அவகிட்ட பேசிட்டு போவோம். இன்னைக்கு போட்ட ஸ்டேட்டஸ 40 பேர் பார்த்துட்டாங்களா? பரவாயில்ல. ஏதாச்சும் ஒரு லவ் ஸ்டேட்டஸ் போட்டா போதும் 40 பேர் பார்த்துருவாங்க. இதே ஒரு சாதாரண ஸ்டேட்டஸா போட்டா போதும் ஒருத்தரும் பார்க்கறது இல்ல. இந்த ஸ்டேட்டஸுக்கு 15 லைக் வர பூரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் பண்ணிருக்காளுங்க. சொல்லு சத்யா. ஆமா ஆமா, இந்தா சும்மா தாண்டி இருக்கேன். போர் அடிக்குது. சரி வெயில பார்த்தாலே வெயில போக முடிய மாட்டேங்கி. லீவ் விட்டாங்கன்னா பேரு, வீட்டுல இருக்கவும் போர் அடிக்கி. எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்காங்க. நாங்க இந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஆமா போன் இல்லைன்னா அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. எடி காலேஜ்ல டூருக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா டூரையும் கேன்சல் பண்ணிட்டாங்கடி. எல்லாம் அந்த சொட்ட பிரின்சிபல் ஆளதான். அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒரேடியா கேன்சல் பண்ணி விட்டானுங்க. இது எப்பவும் நடக்கிற விஷயம் தானே. எங்க அக்காவும் காலேஜுக்கு போய் 3 வருஷம் ஆகுது. அவ ஒரு தடவை கூட டூருக்கு போனதே இல்லையா. இப்படித்தான் சொல்லுவானுங்களா, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி விட்டுருவானுங்களா. எடி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன்டி தெரியுமா. எங்க வீட்டுல எல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் டூருக்கு போறோன்னு. என்ன பண்ண? நம்ம தலையெழுத்து. ஸ்கூலுக்கு படிக்கும் போது டூருக்கு போனதில்ல, காலேஜ் படிக்கும் போது டூருக்கு போக முடியல. என்ன செய்ய, இதெல்லாம் நம்ம தலையில வாங்கிட்டு வந்து வரோம். சரிடி, எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சின்னு உனக்கு கால் பண்ணேன். இப்ப என்ன செய்யன்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் உட்காந்து நான் ரீல்ஸ் பாக்குறேன். சரிடி பாரு பாரு. சரி பாய் வச்சுட்டா. பாய்டி. அம்மா இங்க என்ன நடக்குது? சௌமியா அக்கா போன் பார்த்துட்டு இருக்காங்க, சுசீலா அக்கா போன் பேசிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் போன் கையுமா இருக்காங்க? யாருமே நம்ம கூட விளையாட வர மாட்டாங்களா? சௌமியா அக்கா, சுசீலா அக்கா, என்ன நிர்மலா கூப்பிட்டேன்? அக்கா ஏதாச்சும் கேம் சொல்லலாமா? ரொம்ப போர் அடிக்குக்கா. நானும் எவ்வளவு நேரம் தான் டிவி பார்த்துட்டே இருக்கிறது. வாங்கக்கா கொஞ்ச நேரம் கேம் சொல்லலாம். என்ன கேம் சொல்லலாம்? அக்கா நம்ம சின்ன பிள்ளைல எவ்வளவு கேம் விளையாண்டுருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? வாங்கக்கா ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடலாம். நோண்டி விளையாடலாமா? அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். எக்கா 2 பேருமே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? போன் பார்த்துட்டே இருக்கீங்க. வாங்க வந்து விளையாடுங்க. நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எங்க ஊருக்கு போயிடுவேன். சரி சரி இந்த வாரேன். சரி சொல்லு என்ன விளையாடலாம்? அக்கா நானு வீட்ல இருந்து வரும்போது செஸ், கேரம், அப்புறம் பாம்பு கட்டம் அது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அதை விளையாடலாமா? சரி சரி எடுத்துட்டு வா. எடி சீட்டு கட்டு கொண்டு வந்திருக்கியா? சீட்டு கட்டு வேணா விளையாடலாமா? சீட்டு கட்டா அது கொண்டு வரலையேக்கா. என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நான் முன்னாடி ஒண்ணு எடுத்து வச்சிருந்தேன், அது அங்கதான் அந்த செல்ஃப்ல கிடக்கும். அதை வேணா நான் எடுத்துட்டு வரேன். சரிக்கா விளையாடலாம். அப்புறம் நம்ம ராஜா ராணி விளையாடலாம். நிறைய இருக்கு. இக்கா எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துட்டே இருக்காங்கக்கா. கொஞ்ச நேரம் கேம்ஸ் இந்த மாதிரி விளையாடலாம்க்கா. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிமா தாயே விளையாடலாம். சௌமியா மாமா நீங்களா? என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா, நாங்க இப்பதான் கேம் விளையாடலாம் நினைச்சிட்டு
அப்படியா? என்ன கேமு? சௌமியா அக்கா சொன்னாங்க சீட்டு கட்டு விளையாடலான்னு. உங்களுக்கு விளையாட தெரியுமா மாமா? சீட்டு கட்டலாம் நான் நல்லா விளையாடுவேன் தெரியுமா? பெட் வச்சுலாம் நான் விளையாடுவோம். அப்படியா மாமா? எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். என்ன சூர்யா திடீர்னு வந்திருக்கீங்க? சௌமியா, இன்னைக்கு உங்க அம்மாவும் ஜாதகம் பார்க்க போறாங்கல்ல, அதான் எங்க அம்மா கொண்டு வந்து விடுறதுக்காண்டி வந்தேன். அப்ப சொன்னாங்க பிள்ளைங்க ஒத்தியில இருக்காங்க, நீங்க கொஞ்சம் கூட இருங்க மாப்பிள்ளனாங்க. அதான் உங்களை பார்க்கலாம்னு உள்ள வந்தேன். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? எங்களெல்லாம் யாராவது கடத்திட்டு போக முடியுமா என்ன? நாங்களாம் எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? ஆமா ஆமா, நீங்க பேசுற பேச்ச பார்த்தாலே எவன் வந்தாலும் பயந்து ஓடிடுவான். ஆமா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கோச்சிக்காத சுசி. சரி சரி மாமா, நம்ம கேம் விளையாடலாமா? நீங்க தான் 2 பேரும் விளையாட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. உங்க அக்கா வாய தரனே நீ வான்னு கூப்பிடவே மாட்டீங்க. சரி, அவளுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையோ என்னமோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அக்கா மாமா கூப்பிடுங்கக்கா. சூர்யா, நான் எப்போ உங்களை விளையாட வராதீங்கன்னு சொன்னேன்? நீங்க என்ன இப்படி சொல்லி கொடுக்கீங்க அந்த பிள்ளைகிட்ட? நான் என்ன செஞ்சேன்? சரி வாங்க வாங்க. இவ்வளவு நேரம் அந்த பிள்ளைங்க தான் நீ வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காளுங்க. நீ ஒரு வார்த்தை வாங்க வந்து உட்காருங்க கேம் விளையாடுங்க நான் எதுவாக சொல்றியா? ஒன்னும் சொல்லாம நீ வாட்டு இருக்க. அது ஒண்ணு இல்ல மாமா, நீங்க வந்துட்டீங்கல்ல, அந்த அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாளோ என்னமோ. ஏடி சும்மா இருடி. இவ்ளோ நேரமும் இவங்க 2 பேர் கையிலயும் போன் தான் மாமா இருந்துச்சு. ஒருத்தவங்க போன் பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னொருத்தவங்க போன் பேசிட்டு இருந்தாங்க. விளையாட வாங்க கூப்பிட்டு இப்பதான் விளையாட வாரேன்னு இருக்காங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு மாமா. அப்படியாமா? சரி நீ கவலைப்படாத, நான் உங்க கூட விளையாடுறேன் சரியா? சரி மாமா. நாளைக்கு நான் உங்க எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க மாமா? அது சஸ்பென்ஸ். ஆனா ஒரு இடத்துக்கு நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன இடம் சூர்யா? என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா என்ன? அக்கா மாமா எங்க கிட்டயும் சொல்லல, உங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்க? மாமா அக்கா கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. சரிம்மா. சரி நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருங்க, நான் போய் சீட்டு கட்டு எடுத்துட்டு வரேன். நடக்க முடியல, அதனாலதான் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். இந்த பையன் என்னன்னா இந்த சந்துக்குள்ள ஆட்டோ போகாதுன்னு சொல்லி இறக்கி விட்டான். சரி விடுங்க மதினி, ஜோசியர் வீடு இங்க தானே இருக்கு, கொஞ்சம் தள்ளி போன புஷ்பா. அப்படியா மதினி? சரி மதினி. அப்புறம் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க மதினி. ஜோசியர் பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அது எப்படிமா? பொருத்தம் சரியில்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பொருத்தம் சரியில்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல. என்ன மதினி இப்படி சொல்றீங்க? பிள்ளைங்க இந்த விஷயத்த கேட்டா மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. இப்ப எதுக்கு நீ இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? இங்க பாரு புஷ்பா. சொல்லுங்க மதினி. இப்ப நீ நிமிந்து பார்க்க போறியா இல்லையா? சொல்லுங்க மதினி. என் பையன் காலையிலேயே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், எம்மா ஜாதகத்துல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாலும் சரி, நான் சௌமியாவை தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்ட்டான். அதுக்கு முன்னாடி நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஜாதகம் பார்க்க போறது சும்மா நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல தேதியும் கல்யாணத்துக்கு நல்ல தேதியும் குடிக்கிறதுக்கு தாண்டா போறோம், மத்தபடி எது சொன்னாலும் நான் காதுல வாங்கிக்க மாட்டேன்னு. ரொம்ப சந்தோஷம் மதினி. ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன், நீங்க கூட கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு. புஷ்பா, நான் எப்பவோ மாறிட்டேன், என்னை இன்னமும் யாரும் நம்ப மாட்டேங்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மதினி, நான் நம்புறேன். 2 பேரும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறாங்க. இவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நம்மளோட கடமையே. ஜாதகங்கிறது சும்மா பேருக்குன்னு தான் போய் பாக்குறோம், மத்தபடி அதுல என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். இது போதும் மதினி, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இப்ப போலாமா ஜோசியர் வீட்டுக்கு? போலாம் மதினி. ஐயா, ஜோசியர் உள்ள இருக்காரா? இருக்காருமா, உள்ள போய் பாருங்க. கூட்டமா இருக்கும்னாங்க, ஒரு கூட்டத்தையும் காணோம். எல்லாரும் ஜோசியர் வர்றதுக்கு நேரம் ஆகும் சொல்லிட்டு பக்கத்துல போயிருக்காங்க. ஜோசியரும் வந்துட்டாரு, இப்ப ஆளே இல்ல. நீங்க போய் பாத்துட்டு வாங்க. நல்ல வேலை மதினி, நான் கூட நேரம் ஆகுமோ நினைச்சேன். நம்ம தான் முத ஆளா போய் பார்க்க போறோம். வாங்க மதினி, சீக்கிரமா போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா, சரி. அம்மா, முன்பதிவு எதுவும் சொன்னீங்களா? ஆமாங்க ஐயா, நான் யாரும் தெரியுதா? துர்கா, இந்த செல்வராஜோட பொண்டாட்டி. இந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரே செல்வராஜ், அவரோட பொண்டாட்டி தானே? நல்லா இருக்கீங்களாமா? எனக்கு வயசாயிடுச்சு, சரியா கண்ணு தெரியல, அதான் யாரு என்ன ஏதுன்னு அடையாளம் தெரிய மாட்டேங்கி. நல்லா இருக்கேங்க ஐயா. என்னம்மா, உங்க பையனுக்கா ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாங்க ஐயா, என் பையனுக்கும் இவ பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணலாம் சொல்லி பேசியிருக்கு, அதான் ஜோசியரை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சரிம்மா, நல்லா இருக்கீங்கல்ல, அது போதும். சரிம்மா, உள்ள போங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டும், உள்ள போங்க. என்ன துர்காமா, நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா, என் பையனுக்கும் இவ பொண்ணுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு, அதான் ஜாதகத்தை ஒரு தட்டு பார்த்துட்டு போயலாம் வந்தோம். பிள்ளைகளுக்கு நல்லபடியா ஜாதகம் அமைஞ்சிருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. அப்படியாமா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். 2 பிள்ளைகளும் உசுர குசுரா காதலிச்சிச்சிங்க, அதான் 2 பேரும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஒரு எட்டு ஜாதகத்தையும் பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு போயலாம் வந்தோம். பிள்ளைகளுக்கு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. சரிங்கம்மா, வந்து பார்த்து சொல்றேன். பையனுக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரம், பொண்ணுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரம். 2 நட்சத்திரமும் நல்லா அமைஞ்சிருக்குமா. 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். புஷ்பா, இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் மதினி. ஐயா, என்னென்ன பொருத்தம்லாம் நல்லா இருக்கு? 10க்கு 8 பொருத்தம் நல்லா இருக்குமா. தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்குமா. தின பொருத்தம்னா வாழ்க்கை அமைதியா போகும். கண பொருத்தம்னா ஒருவர் நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு அர்த்தம். யோனி பொருத்தம்னா மனசு 2 மனசுமே ஒத்து போகும்னு அர்த்தம். ராசி அதிபதி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போகும். இவங்க 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். திருமணத்துக்கு ஏற்ற நல்ல ஜோடி. ரொம்ப நன்றிங்க ஐயா.
அப்புறம் இவங்களுக்கு காதல் கல்யாணம் வர சொல்றீங்க. ஜாதகம் பார்த்தா மட்டும் போதாது, மனசு சேர்ந்தா தான் வாழ்க்கை அழகா இருக்கும். இந்த இருவருக்குமே அது இருக்குன்னு தெரியுது. அதனால நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சு தரேன். ரொம்ப நன்றிங்க ஐயா.